இன்றைக்கு வந்து வீட்டை பக்தி உருவம் வீடெல்லாம் கழுவி சுத்தம் செய்து கறி சமையல் செய்து இலை போட்டு அரிசி முதல் கழுவி எடுப்போம். என்ன திருடண்டாப்புல வாயிறதுக்கு முடிவு எடுத்தது வேணும் தான் ஜோதிச்சேன். நான் 2 நாளைக்கு வீட்டே வரையிலாது பால் வெள்ளைக்கறி வைக்க போகிறாங்க. அது காஞ்சி வச்சுக்கா போட்டு பச்சை வச்சுக்கா இல்லாமல் சோறு கொதிக்க வலிக்கெடுத்து திவானுக்கு ஒரு பிரச்சனை இப்போ என்னடா நிறைய எண்ணெய் சாப்பிட்றதில்ல தம்பி. இணைஞ்சிருக்காரு பாருங்க ஆளு. பிரகடப்பில் சமைச்சு கனாலாம் இப்போ இலக்கிது. சுடு தண்ணியில் போட்ட மாதிரி ஊதி வந்து தண்ணியில் கழுவி போட்டு சூடாது சுண்டல் அடுப்பில் வச்சாச்சு. காத்தூள் போடுறேன். சமைச்சு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு கோயிலுக்கு போனால் நாளைக்கு ஃபுல்லாக சாப்பாடு இல்லை. தாளித்து வச்ச சோயா மீட்டு குழம்பு பருப்பு பால் கறியையும் வந்து வைக்க போகிறோம். அடுத்து அடுப்பு வெங்காயம் போடும். பருப்பு அவிஞ்சு வந்துச்சு. ஓகே தான். வணக்கம் தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு காணொளி என்று வந்து சொல்லலாம். என்னம்மா, என்ன காணொளி? இது வந்து நாளைக்கு வந்து தீமிதிப்பு திரௌபதி அம்மன் கோயிலுக்கு தம்பி கூப்பிட்றான். இப்போ கோயிலுக்கு 20 நைட்டு. அதாவது நான் சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு நேத்திக்கடன்ற தாண்டி வந்து ஒரு ஆசை. போன வருஷம் வந்து நான் தீ பாஞ்சிருந்தேன். அப்படி ஒரு வருஷம் தீ பாஞ்சா 3 வருஷம் பயணம், 5 வருஷம் பயணம் இருக்கும்னு அதாவது விருப்பம். அவங்கடா மனம் என்ன சொல்லுதோ இல்லை சாகும்பதி வாயிலையும் வாயலாம். அப்போ லாஸ்ட் வீடியோ நானும் அக்காவும் வந்து அந்த திரௌபதி கோயிலுக்கு வந்து அந்த சிலம்பு கொடுத்த அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் அம்மா வரையில நான் காரணம் சொல்லியிருந்தேன் வந்து நிறைய இஷ்யூவால் அந்த அம்மா அந்த வீடியோ வரலை. அப்போ இன்றைக்கும் வந்து இப்போ அம்மா கோயிலடிக்கு வரையிறேன் ஏன்னா. அப்போ ஆனால் இன்றைக்கு வந்து இப்போ என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு தான் அதாவது வெள்ளிக்கிழமை வந்து தீச்சடங்கு. ஸோ அப்போ இன்றைக்கு அதாவது முதல் நாளே வந்து கோயிலடிக்கு போயிடணும். அதாவது முதல் நாள் கடைசியாக வந்து வீட்டை வந்து இலை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்கு போய் ஆஜராகிடணும். அப்போ கோயிலுக்கு போன பிறகு வந்து கோயிலில் அந்த தீ மூட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இதுகள் நடக்கும். அதை நான் வீடியோவில் அப்படியே வந்து ஒன்றா தருவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பின்னிற டைம் வந்து தீமிதிப்பு நடக்கும். தீமிதிப்பு முடிஞ்ச பிறகு தான் திரும்ப வந்து சாப்பிடலாம். ஸோ அப்போ இன்றைக்கு வந்து வீட்டை பக்தி உருவம் வீடெல்லாம் கழுவி சுத்தம் செய்து அதுக்கப்புறமா வந்து வீட்டை பூஜை ரூமில் வந்து எங்களோட பூஜை எல்லாம் நடக்கும். வேணும் நான் விளக்க சொல்கிறது சமையல் செய்து இலை போட்டு அதாவது அந்த விரத காலங்களில் இப்படி வந்து அந்த இலை போட்டு சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி வந்து செய்வாங்க. அது உண்மையிலே ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படி நிகழ்வு நடக்கக்குள்ள உண்மையிலே நானும் போன தரம் வந்து எந்த நேத்திக்கடன் வச்சுருந்தோம் தீபாயிரண்டு அப்படி இல்லை. நேத்திக்கடன் இல்லை துடிரெண்டாப்புல பாயோட ஒன்று போய் பாய்ச்சாச்சு. அதே என் வீட்டை வந்து அந்த அம்மாள் வழிபாடு வந்து கூட என்னென்னு சொல்ல தெரியல. எல்லாருக்கும் அம்மாள் கொஞ்சம் மனநிறைவாக தான் இருக்கா. சரி, அப்போ நீங்கள் திரௌபதி கோயிலை பற்றி சொல்லுங்கள். அந்த கோயில் எப்படி வந்து நீங்கள் கும்பிட்ற அதாவது எங்கள் அம்மாவுக்கு வந்து ஸ்பெஷல் சொல்லலாம். எங்களோட அம்மா விரதம் எல்லாம் பிடிக்கிறது வந்து கோயிலுக்கு போவாங்க. நிறைய பாட்டெல்லாம் படிப்பாவும். அந்த காலம் இருந்தே எங்களுக்கு எல்லாருக்கும் அம்மா அந்த நேரம் வந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு தான் முதல் கொண்டு போகணும் சொல்லி சொல்லுவாங்க. ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் பேசப்படுற மாதிரி எங்களுக்கு அது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. மனதுக்கு கொஞ்சம் விருப்பமாக இருக்கல. அதாவது நாங்கள் என்ன விஷயம் மனதில் நினைச்சிருக்கோமோ வந்து அந்த விஷயம் வந்து மனப்பூர்வமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த வந்து எங்களோட வீட்டையும் வந்து அம்மாள் வழிபாடு தான் கூட. அதாவது எங்களோட ஊரில் இருக்கிற அந்த திரௌபதி அம்மன் கோயில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் மாதிரி. அப்போ அந்த வகையில் தான் எனக்கும் வந்து அந்த கோயிலில் வந்து அவ்வளோ நம்பிக்கை. அதிலிருந்து வந்து எனக்கு இப்போ எந்த நேர்த்திக்கடன் நம்பிக்கை இல்லை. ஆனால் வந்து எனக்கு பாயணும்னு சொல்லி ஆசை. இப்போ அம்மாவை பக்தி உருவம் வணங்குறோம். ஸோ அப்போ தீயிலங்க இப்படி நேர்த்திக்கடன் வச்சா அது ஒரு குறைய மாதிரி நான் நேரத்தில் சொல்லிப்பேன். காலம் இல்லை லஞ்சம் கொடுக்குற மாதிரி. எனக்கு நான் இதை வேண்டுறேன்னு இது நடந்தால் இது நிறைவேற்றி வைக்கிறேன்ற மாதிரி அது வந்து ஒரு லஞ்சம் பண்ணுற மாதிரி எந்த மைண்ட் செட்டில். நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தால் அந்த விஷயத்தை செய்கிறோன்ற மாதிரி தான் நான் தீப்பாஞ்சினான். ஸோ அதை தொடர்ந்து இந்த வருஷம் வந்து தீப்பாயப்புறம் தீப்பாயிரன்றதை தாண்டி இந்த தீ மிதிப்பு வந்து செய்ய போகிறோம். அதனாலேயே காணொலி நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்றைக்கு வந்து வீட்டிலேருந்து எப்படி சமைச்சு அந்த இலை போட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கே போகிறோம்ன்றதை காட்ட போகிறோம். இன்றைக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு கோயிலுக்கு போனால்
நாளைக்கு ஃபுல்லாக சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லாமல் இருந்து தீ மிதிச்சு தான் நாளைக்கு இரவைக்கு வீட்டிலிருந்து சமைச்சு கொண்டு திரும்ப வீட்டில் அதான் தீ மிதிச்சு முடிஞ்ச பிறகு வந்து வீட்டில் இருந்தால் மக்கள் சாப்பாடு கொண்டு வருவாங்க. அதையும் கோயிலில் வச்சு தான் சாப்பிடலாம். கோயிலுக்கு போனால் கிட்டத்தட்ட நான் 2 நாளைக்கு வீட்டே வரையிலாது கோயிலில் தான் வந்து நிற்கலாம். அதாவது இப்போ இன்றைக்கு போகிறோம், வியாழக்கிழமை நைட்டுக்கு போனால் சனிக்கிழமை காலையில் தீக்குளிக்கு பால் வாக்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் தீக்குளிக்கு பால் வாத்து தீப்பாஞ்சாக்கள் அவ்வளவு பேரும் தீயில் கிழங்கினாக்கள் அவ்வளவு பேரும் பால் ஊற்றி தான் வீட்டை வரணும். அன்றைக்கு மத்தியானத்தை போல தான் வந்து நாங்கள் வீட்டை வருவோம். எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டிங், அதாவது போன வருஷமே என்னால் காணொலியில் முழுமையாக காட்டையெல்லாம் போனது. இந்த வருஷம் இப்படி இந்த பக்தி பூர்வமாக நடக்கிற இந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு காட்டணுமன்றதுக்காக வந்து நான் எல்லாத்தையும் தெளிவாக அப்படியே வீடியோவில் காட்டணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, பக்தி பூர்வமாக இருக்க போது, நீங்களும் வந்து இப்போ அம்மாவில் மட்டும் இல்லை, எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் அந்தந்த மதத்தில் இருக்கிற கடவுளை பக்தியோட வணங்குனீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கான அந்த நேர்த்திகள் என்ன சொல்கிறேன், உங்களுக்கான நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நடக்கும்ன்றதில் எனக்கு நம்பிக்கை. அதை நான் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஓகே, இதை பாருங்க மேலே. ஓகே, அது இதில் வைக்கிறது, அங்கே உடைக்கிறது கொஞ்சம் நீட்டாக செய்யணும். சிவையில் எந்த கடையில் கொண்டு எல்லாம் பார்க்க போகிறேன். கொண்டு போனவங்க உடைச்சிருக்காங்க முடிச்சு அவ்வளோ நல்லா சிவனும் இந்த உடைக்கும் போது சொன்னால் அவங்க விட விடாது. அதுதான் நான் அதில் தும்பு வச்சுனா இதில் தும்பு இல்லை, அவரை விடத்துறேன். தெரியும் எனக்கு கொஞ்சம் அந்த மிதப்பில் நமக்கு இந்த கத்தி வெட்டுற ஆசைக்கு என்ன இருந்தால் வாங்கி செஞ்சு கொடுக்கணும். கத்தி இந்த இதில் வைக்கும் அதை அப்படி வச்சு மூட்டுடுறேன். நெல் வச்சு தான் அதுக்கு மேலே அப்படின்ற முடி வைக்கிறேன். நெல் அரிசி நெல் வைப்பாங்க, சொன்னால் பச்சரிசி. வைக்கிறேன். ஓகே, சரி. பூ இருக்கிறேன், நான் அது பூவாயில் இருக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு அந்த நிலமுடி மூட்டி இந்த இப்படி வச்சு போட்டு தான் அதுக்கப்புறமா வந்து மற்ற வேரியல் பார்க்கணும். நிலமுட்டி வச்சு தான் சமையல் ஆரம்பிக்கும். சரி, சரி, சமையல் ஆரம்பிப்போம். சமையல் வேலை வந்து ஆரம்பிக்க போகிறோம். அப்போ தான் என் 2 எடுப்போம் சமைக்கலாம். அப்படியா? புதுசாக நீ மெம்பர் கதிராமன் பாத யாத்திரைக்கு பிறகு வந்து இணைஞ்சிருக்காரு பாருங்க, ஆளை வந்திருக்காரு. புது கமராமேனே, பழைய கமராமேன் தான் இப்போ புதுசாக இணைஞ்சிருக்காரு திரும்ப பாத யாத்திரைகளுக்கு பிறகு. 2 எடுப்புண்டா பெரிய சமையல் முடிக்கலாமா? இப்போ பின்னர் ஈவினிங் டைம் தான் சமைக்கலாம். நான் சொன்ன மாதிரி வந்து நேரத்தில் இலை போட்டு போனேன். இன்றைக்கு சாப்பிட்டுட்டு போனேன் வீட்டை. அதுக்கப்புறமா வந்து நாளைக்கு தீயெல்லாம் பாஞ்ச பிறகு தான் வந்து சாப்பிடலாம். வீட்டுன்னா அது திரும்ப கோயிலில் வச்சு சாப்பிட்றேன். இங்கே சமைச்சிட்டு கொண்டு வருவாங்க. ஓகே, இப்போ அரிசி முதல் கழுவி எடுப்போம். ஓகே, இப்போ இன்றைக்கு என்ன சமையல்ன்றதை சொல்லிடணுமா இருக்காங்க? இன்றைக்கு வந்து அதாவது இப்போ மத்தியான சமையல் வந்து முடிஞ்சு வீட்டை. ஆனால் இருந்தாலும் இது ஈவினிங் டைமில் இப்படி சமைச்சது இல்லை ஓடுறதுக்குன்னு சொல்லி விரத காலத்தில் சமைப்பாங்க தானே, அந்த சமையல் தான். அப்போ இன்றைக்கு என்ன சமையல் செய்ய போகிறோம்? இது வந்து பொன்னாங்கானி சுண்டல். ஓகே, வந்து பருப்பு வெள்ளைக்கறி, சோயா மீட் குழம்பு. ஓகே,
எனக்கு வந்து சோயா மீட் ஃபேவரட்ன்றதால வந்து நான் சோயா மீட் கேட்டிருந்தேன். நான் வந்து அதோட ஏதாவது இலை சாப்பாடு இருந்தேன் நல்ல அம்மான்னு சொல்லியிருந்தேன். நான் இப்போ உண்மையாக டயட் போல பண்ணுறதால கிட்டத்தட்ட நைட் சாப்பாடு சாப்பிடாம இருந்தேன் நான் வந்து. ஆனால் இன்றைக்கு ஏன்டா நாளைக்கு உள்ள சாப்பாடு இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக வந்து இன்றைக்கு இந்த நைட் சாப்பாடு வந்து சாப்பிட போகிறோம். சரி ஓகே. இப்போ நான் சோத்தை போட போகிறேன். அரிசக்களி அதாவது எல்லாமே வந்து கேசடுப்பில் சமைக்கலாது எல்லாம் வழியில் வட்டையால் பக்தியாக சமைக்கணும். அப்பாவும் முதல் தீ பாஞ்சிருக்கிறோம், அண்ணாவும் பாஞ்சிருக்கேன், நானும் பாஞ்சிருக்கேன். ஆனால் வளமையாக வந்து இந்த என்ன சொல்லுண்டா யாராச்சும் குடும்பத்தில் நேர்த்திக்கடன் வைப்பாங்க. இப்படி என் மகனுக்கு ஏதாவது வருத்தம் இருந்தால் அதை சரியாக்கினா அவரை வந்து தீயில் இறக்குவேன். அப்படி இப்படி தான் நேர்த்திக்கடன் வைக்கிறேன். ஆனால் அப்படியெல்லாம் எனக்கு ஒரு நேர்த்திக்கடன் இல்லை. நம்ம இது எந்த விருப்பம் எனக்கு பிடிச்சா அது கண்டிப்பாக அதையும் செய்கிறதா இல்லைன்னு ஒவ்வொரு நம்பிக்கையும். இப்போ சில நம்பிக்கையில் வந்து கேலி செய்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் எந்த மதத்தை இருந்தாலும் அந்த அவங்களோட நம்பிக்கையை வந்து நம்ம கேலி செய்யக்கூடாது. அவங்களோட திருப்திக்காக எந்த விஷயம் செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட அவங்கள திருப்தியில் சொல்லி சொல்லலாம். தண்ணி கொஞ்சம் விடுங்க பானைக்கு. பானைக்குள்ளையா கழுவிட்டு எடுப்பேன். சரி காணும். நான் தான் போக முடியாட்டியும் ஒழுங்கா வழியில் சமைச்சு இதையை போட்டு தான் தம்பி அனுப்பணும். இந்த அம்மா பிறந்ததால் கோயிலுக்கு அம்மா மட்டும் இல்லை, எங்களோட அண்டி ஒரு ஆள் சின்னம்மா பெரியம்மா ஒரு ஆள் சேர்த்துட்டாங்க. அதனால் நாங்கள் கோயிலுக்கு போகலைங்க. அம்மா கோயில் வரையில நான் இப்போ இன்றைக்கு நைட்டு வலிக்கிட்டு வேண்டா நீ திரும்ப 2 நாளாக தான் விட்டேன். அந்த 2 நாள் தான் சந்தோஷமா இருக்க முடியும். 2 நாள் வீட்டு பக்கம் வரையில அதான் அப்படி ஓகே. நிறைய சமையல் காணொலியும் நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து பக்தி பூர்வமாக நடக்கிற சமையல் காண வேண்டிய இல்லை. திடீரென்று வந்து நான் போன வருஷம் இப்போ தீபாவளி சொல்லி இவ்வளோ வந்து எப்படி இருந்தது உங்களோட ரியாக்ஷன்? நீங்கள் என்ன ஜோதிச்சீங்க? என்ன திடீரெண்டாப்புல வாயிறதுக்கு முடிவு எடுத்தது வேணும் தான் ஜோதிச்சேன். ஒரு பெரிய நேர்த்திக்கடன் வச்சு தான் தீபாய்வாங்க. அப்போலாம் சொல்லுங்களே அப்போ நீங்கள் உண்மையிலே அம்மாள் வழிபாடுற இருக்கக்குள்ளே அது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டீங்களா இல்லாட்டி? இல்லை சந்தோஷம்தான். நம்ம சொல்லாமே வழி கொடுத்தீங்கன்ற ஒரு சந்தோஷம்தான். அதாவது இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து நல்ல உண்மையாக உடம்புக்கு அதை வட்டி வழியாக இறங்கி வச்சுருக்காங்க பாருங்க. வந்து சம்பல் மாதிரி போட்டு எடுக்கிறது என்னம்மா கட் பண்ணுவோம். அதை வட்டி தருட்டேன் பல கிடையாது வரணும். ஆமாம் இது 2 சட்டி 2-3 கறி சமைக்கும். 3 கறி எல்லாம் புது சட்டிகள் மிச்சம் இல்லாமல் கத்திரி மற்ற கத்தி எடுத்துரட்டும். இதெல்லாம் பருப்பு கோடு சின்ன கத்தி ஒன்று எடுத்துருக்கான். இதுக்கு கத்தி எடுத்து வரட்டும். இது இப்படி அந்த அரிசி போட்டு வச்சோன்னே அரிசி எடுத்து பார்த்தா அவிஞ்ச பிறகு வந்து தண்ணி அப்படின்னு ஒரு தூத்தி விட்டா சரி. இல்லை அப்போ நான் அளவுக்கு வைப்பேன் தண்ணி அப்படி வற்ற வச்சு வைக்கிறேன். சில பேர் வடிக்கிறேன், நான் வடிக்கிறேன்ல. நான் வடிக்கிட்டா அது அது அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓகே இருக்கும். அங்கே வடிக்க அவ்வளோதான்.
ஃபஸ்ட்டு என்ன கறி சமைக்க போயிருந்தோம்? பொன்னாங்கண்ணி சுண்டல். பருப்பு வந்து பால் வெள்ளைக்கறி வைக்க போகிறாங்க. அது காஞ்சி வச்சுக்காய் போட்டு பச்சை வச்சுக்காய் இல்லாமல் வெள்ளைக்கறி வைக்க போகிறேன். அதுக்குள்ளே காஞ்சி வச்சுக்காயும் போட்டு அதுக்குள்ளே வெள்ளை பூண்டை போடு வெட்டி போடணும். போட்டு பால் ஊற்றி அப்படி வெங்காயத்தை அடிக்க முடியாது. அப்படியே வரும். இந்த இது என்ன பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி சுண்டல். சுண்டலுக்கு பச்சை மிளகாய் வெட்டி நறுக்கி போடுங்க ப்ரோ. பருப்பும் கழுவி பொன்னாங்கண்ணியும் கழுவி ஆச்சு. இந்த வெங்காயத்தை உரிச்சு நீங்கள் இந்த வெங்காயம் வெட்டி முடியல. முடியல. இதுக்கு என்ன பிரச்சனை எங்கட பக்கம் திரும்பக்கூடாது, நாங்கள் வெட்டுவோம். வந்து உப்பு போடு. என்னது உப்பா? உப்பு அந்த தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எனக்கு கண் அளவு. ஓகே, சோட்டா சொல்கிறேன்னா என்னென்ன சாப்பாடுன்னு சொல்கிறேன் பாருங்க. சோயா மீட் அம்மா நேரத்தை சொல்லிப்பா. சோயா மீட் குழம்பு, அடுத்தது பருப்பு வெள்ளைக்கறி, அடுத்தது வந்து பொன்னாங்கண்ணி கீரை சுண்டல். என்ன இதை ஊற்றி விடுவாங்கல்ல. சோறு கொதிக்க வலிக்கெடுத்து. ஆனால் இதை வடித்தா நல்லா பண்ணுறாங்க. நான் வடிக்கிறதில்ல. வடி அரிசி அவிர அளவுக்கு தண்ணியை வச்சுவிட்டு அப்படியே மூடி விடுறான். இது வந்து பொன்னாங்கண்ணி கொஞ்சம் மஞ்சள் சுண்டல், தேங்காய்ப்பும் வெங்காயம் போட்டாச்சு. இலங்கை திருநாட்டில் இது கொசுக்கு குறைவில்லை. இதை ஒரு மூடிடும் வைக்க போகிறாங்க அடுப்பில். இப்போ இந்த வெங்காயம் தான் சீரகம், வெங்காயம் சீரகம் வந்து டீசு கறி வெங்காயம் நறுக்கி எடுத்த வெங்காயம். ஓகே, கருவேப்பிலை இருக்கிறது. ஒரு 2 கருவேப்பிலை இருக்கு. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி வருங்க. கொஞ்சமாக சீரகம். பெருஞ்சீரமா? பெருஞ்சீரமா இது? திவானுக்கு ஒரு பிரச்சனை இப்போ என்னென்னா, நிறைய எண்ணெய் சாப்பிட்றதில்ல தம்பி. அதால் இப்போ நான் கூட எண்ணெயில் பொறிக்க எல்லாம் வலிக்கிடல. நமக்கு நல்ல லாபம் தான். எண்ணெய் மிச்சம் எனக்கு. நமக்கு உண்மையிலே எண்ணெய் சாப்பாடு வந்து கூட உடம்புக்கு. கறிவேப்பிலை எனக்கு இதில் சின்ன வயசில் கருவேப்பிலை இந்த சொல்லுங்க. இதில் எண்ணெய் விட்டுருப்பாங்கல்ல நேரத்தில். இதெல்லாம் வந்து எண்ணெய் விடாமல் சும்மா விடாமல் சமைக்கும். ஏன் எண்ணெய் சாப்பிட்டா என்ன பிரச்சனை பொங்கல்? கொலஸ்ட்ரால். எண்ணெய் சாப்பிட்றேன் வீடியோவில் பார்க்குறாங்க சொல்லுவாங்க எப்படி இருக்கும் இந்த சோயா மீட் கறி. டயட் ஃபாலோ பண்ணுறதால இந்த எண்ணெய் சாப்பாடு இதெல்லாம் வந்து குறைச்சாச்சு. நம்ம வீட்டெல்லாம் வந்து எண்ணெய் சாப்பாடு சமைச்சா வேண்டாம்னு சொல்கிறேன் நான். என்னம்மா இப்போ நைட் சாப்பாடு சாப்பிட்டு நைட்டில் ஏதாச்சும் மெல்லிய சாப்பிட்ற கடலை இப்படி தான் சாப்பிட்றேன் நான் வந்து. ஆனால் இப்போ இன்றைக்கு சாப்பிட நீ நாளை இன்றைக்கு தான் சாப்பிடணுன்றதுக்காக வந்து இன்றைக்கு கட்டாயம் அது இதை போட்டு தான் போகணும் வீட்டுன்னு. அது வந்து ஒரு வழக்கம். சோயா மீட்டு தான். விறகடுப்புல சமைச்சு கனாலம் இப்போ இலக்கிது. கொஞ்ச காலம் கேஸ் வந்த டைமில் வீட்டை வாங்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெடிக்கணும் பயத்தில். அடுப்பு வேண்டிய எவ்வளோ காலத்துக்கு இருந்தது. அப்படியே வாங்கி கேஸ் அடுப்பில் வாங்கி வச்சுருந்தாங்க. நான் யூஸ் பண்ணலை. என் பயத்தில் அம்மா வந்து யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் கேஸ் அடுப்பு எப்போ யூஸ் பண்ண பழகினாங்களோ அதுக்கப்புறம் இந்த அடுப்பு பக்கம் பாருங்க. இந்த இப்படியான ஏதாச்சும் இதேன் வந்து இப்படி வந்து வெளியால் இப்படி அடுப்பில் சமைக்குது. இது வந்து சுடு தண்ணியில் போட்ட மாதிரி ஊதி வந்து தண்ணியில் கழுவி போட்டு சூடாது. ஆமாம், ஏன் இப்படி வெட்டி அலை செய்யுது?
இது வந்து நம்ம உள்ளுக்கு வந்து மச்ச மாவு சமைப்பேன் தானே, அதனுடைய வெளியில் நம்ம துப்புரவா சமைச்சு இலை போட்டு சுண்டல் அடுப்பில் வச்சாச்சு. இது வந்து பொன்னாங்கண்ணிக்கு போடுறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் தேங்காய்ப்பூ எடுத்து வச்சுட்டு மீதி தேங்காய்ப்பூ புளிஞ்சு எடுக்க போகிறேன். 2 கறிக்கும் குழம்புக்கு கொச்சு காத்தூள் போடுறேன். வதக்கி வச்ச சோயா மீட் குழம்பு நடக்கிறது அன்றைக்கி கூட உரைக்கும். இப்போ தான் உப்பு தேவையான அளவு உப்பு. இந்த மஞ்சள் போட்டுடுங்க. மஞ்சள் கொசு வெளியில் சமைக்கிறதால கொசு கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. அதாவது இலங்கை திருநாட்டு காக்கா ஒரு பக்கம், கொசு ஒரு பக்கம், எல்லாம் ஓகே. சின்ன போயிட்டாங்க. இதை சொன்னாங்க கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டு தேங்காயை புளிவோம். தண்ணி விட்டு நீங்கள் இல்லை இல்லை அது விடும் அளவு சொன்னாங்க. தண்ணி விடுறதில்ல. சாப்பாட்டோட ஏதாவது இலவ இருக்கணும், அதான் உண்மையாக சூப்பர். இப்போ நம்ம தேங்காயை புளிவோம். முதலாம் பால் 2ஆம் பால் சொல்கிற அப்படி எடுத்து வைக்கிறேன். வைக்க போகிறேன். அதுதான் முதல் பால். அரிசி இந்த இது சோறு முடியாச்சு. சோறு முடியாது. இது முதலாம் பால். முதல் பால் எடுத்து வச்சுட்டு மீதி பாலை புளிஞ்சி இதில் அவிய வச்சுட்டு திரும்பி கொஞ்சம் விடலாம் பாலை. ரெண்டாம் பாலை பருப்பு கறிக்குள்ள விட போகிறேன். ரொம்ப ஈஸியாக என்ன பருப்பு உள்ள கறியெல்லாம் எல்லாத்தையும் விரும்பி கூட்டி வச்சுட்டாச்சு, விஷயம் முடிஞ்சு. பருப்புலாம் முக்கியமாக. ஆனால் எல்லாரும் பால்லையும் விட மாட்டாங்க. தண்ணியில் அவிய வச்சு போட்டு பால் ஊற்றுவாங்க. அப்படி நான் அப்படி இல்லை. வல்கறி மாட்டாங்க. பருப்பு ஊற்றாமல் வெள்ளைப்பூடு அதிகமாக போடணும். வாய்வு தம்பிக்கு வாய்வெல்லாம் இல்லை. தம்பி நடுக்க பருப்பு சாப்பிட்றேன். ஃபேவரட். அது வந்து இசைவாக்கு அடைஞ்சிடும். என்னென்ன இசைவாடு அடை உங்களுக்கு சுண்டல் சரியோ தண்ணியெல்லாம் வற்றிட்டு கொஞ்சம் கிடக்கு. தேங்காய் வெங்காயம் போல இது அவ்வளோதான் வேலை. இது வரட்டும். வரட்டா சரி வரட்டு கொண்டே இருக்கணும். அப்படி கொஞ்சம் தேங்காய் வெங்காயம் அவியட்டுங்க. இது மஞ்சள் அப்படி எதுவும் போட்டதாம்மா?
குழம்புக்கு பால் விடுறோம். தலைப்பால் எடுத்து வச்சிருக்கேன், முதல் பால் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் பால் தண்ணி பால் கொஞ்சம் பற்றி கொஞ்சம் விடும் இறக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது ரெடி ஆகிட்டு பொன்னாங்கண்ணி சுண்டல் ரெடி ஆகிவிட்டது. அதை பிறக்கும். அது சிம்பிள் சமையல் தானே. அப்போ இது கரண்டில் இருக்கு வரும். தாளித்து வச்ச சோயா மீட்டு குழம்பு. ஓகே, முடிஞ்சு சரி கொஞ்சம் முடியுது. அது பத்தும். அதே சொத்தை இறக்கி கீழே வச்சுட்டு மற்ற கறியையும் வைப்போம். அது திறந்து ஆடுங்க. அப்படி வந்துருக்கு வேறு. ஹலோ. இப்போ அந்த அடுப்பு சும்மா இருக்கு. அப்போ அதுக்காண்டி வந்து அதில் அடுத்த கறியை வச்சுட்டு டைம் வேஸ்ட் ஆகாது படாரன். இப்போ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் கிட்டத்தட்ட போன தரம் 150 பேருக்கிட்ட வந்து அந்த தீ மிதிப்பில் கலந்து கொண்டவங்க அவங்களோட நெத்தி கடனுக்காக. இப்போ இந்த வருஷமும் வந்து அப்படியான பக்தர்கள் வருவாங்க, நிறைய பேர் வந்து வருவாங்க. எங்களோட ஊர் வெளியூர் அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்லேருந்து வருவாங்க இந்த கோயிலுக்கு. இப்போ அவங்களோட வீடுகள்லையும் இப்படி தான் நடக்கும். என்னம்மா, எல்லா வீட்லேயும் வெளியில் சமைப்பாங்க. இப்படியான வழியில் சமைச்சு அவங்கள வந்து இலை போட்டு சாப்பிட வச்சு வழி அனுப்பி வைப்பாங்க கோயிலுக்கு. இப்போ டைமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி ஆகுது. பருப்பு பால் கறியையும் வந்து வைக்க போகிறோம் அடுத்த அடுப்பில். டைம் போய் கொண்டிருக்கு எங்களுக்கு. அதனால் 2 அடுப்புலையும் வந்து வச்சுருக்கேன். 2 கறி வச்சிருக்கேன். ஒரு கறி வந்து முடிஞ்சு சமைச்சாச்சு. 2 கறி வந்து வச்சுருக்கேன். இந்த கொதிக்குதுமா கேட்டு இந்த கொதிச்சு வருது. இந்த மேலே ரொம்ப தூரப்பா. நெருப்பு கொஞ்சம் கூட வருது. மேலே 10 நெருப்பை குறைப்பமே. தக்காளி பழம் போடலை, அதால் தான் புளியம்பழம் போடுறேன். தக்காளி பழம் போட்டிருந்தா புளியம்பழம் தேவையில்லை. முதல் பால் எடுத்து வச்சது இதில் கொஞ்சம் குழம்புக்கு விட்டுட்டு அதை பருப்பு கறிக்கு எடுப்போம். நல்லா கொதிக்கல. இப்போதான் கொதிக்க போகுது. சுடு. இது சரி வேறு வேலை முடிஞ்சது. இது வத்துனா சரி. வத்துனாண்டு கொஞ்சம் நல்லா வறண்டு வந்தா சரி. கூட்டு இப்படி வத்துனா சரி. சரிண்ணே. வெள்ளைக்கறி நல்லா பருப்பு அவிஞ்சு வந்துச்சு. பருப்போட வாசம் கொண்டு வருது. முதல் பாலையும் விட்டு புளியையும் விட்டு கறிவேப்பிலை
முதல் பால் விடப்போம். சரி. குழம்பு வந்து இறக்கப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கவே ஆசையாக இருக்கேன். ஓகே தான். ரெடி. சரி என்ன வேகமாக வந்து எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைம் வந்து 6:30 இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் ஒரு 7:30 8 மணிக்கு அப்புறம் தான் வந்து கோயிலுக்கு போவேன். ஸோ அந்த டைம் தான் வந்து குளிச்சு ஒழிக்கிட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இலை போடுறேன்னு. ஸோ அப்படி நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகியாச்சு. அதாவது சமைச்ச சாப்பாடு எல்லாமே வந்து இந்த இருக்குது பாருங்க. இப்படி தான் உண்மையிலே நிறைய விஷயங்களை வீடியோவில் காட்டலான்றதுக்காக வந்து ஷோர்ட்டாக காட்டுறோம். இப்படி தான் வீட்டிலேருந்து ஒடிக்கிட்டு போகிறோம். இந்த சாப்பாட்டுக்கு பிறகு வந்து நான் அப்படி விரதம் இருக்கிற மாதிரி இருந்து தீப்பாஞ்சிட்டு நாளைக்கு இரவு தான் திரும்ப சாப்பிடலாம். ஸோ அப்போ இங்கே சாப்பிட்றது இதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வழிகிட்டு போகிறதான். அங்கே போய் வந்து அந்த தேங்காய் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த கோயிலே நாங்கள் நைட் ஃபுல்லாக வந்து தங்குவோம். ஸோ ஓகே பாருங்கள் அப்படி தொடச்சி. இன்றைக்கு டயட்டெல்லாம் ஒன்றும் பார்க்கல. ஓகே இப்போதைக்கு போதும். ஆமாண்டா பார்க்கணும். ஓகே நல்ல பெரிய வாழை இல்லையாண்ட. ஓகே சரி அவ்வளோ. சரி. சாப்பிடும்போது கதைக்கிறாரு. ஸோ நான் இப்படியே வந்து வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன். அங்கமும் வேதமும் மோது நாள் அந்தணனாளும் அடிபரவ மங்குள் மதித்தவள் மாட வீதி மருக நீலாவிய மகிழ்ந்தை சொல்லா செங்கையலார் பூனல் செல்வமல்கும் சீர்கோள் சங்காட்டும் பிடியதனுள் கங்குள் விளங்கரி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே பான்முகில் வளாது வைக மதிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம்